ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியும் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ராட்ல MBBS படிக்கிறதுங்க. அப்ராட்ல MBBS படிக்கிறதுனா நம்ம இந்தியன் காலேஜஸ் மாதிரி 80 lakhs 90 lakhs ஃபீஸ்லாம் வராது. ஜார்ஜியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல, அதுவும் SEU ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரியான டாப் யூனிவர்சிட்டில வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இருக்கனால வேர்ல்டுல இருக்க நிறைய ஸ்டூடெண்ட் இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்க. ஜார்ஜியால டொனேஷன் ஃபீஸ்லாம் இல்லாதனால உங்களுக்கு 5 years கோர்ஸ் அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப்க்கு சேர்த்து டோட்டலாவே அரௌண்ட் 35 lakhs தான் இருக்கும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அண்ட் மெஸ். சரி, இங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும், மத்த சேஃப்டி கல்ச்சர் எல்லாம் எப்படி இருக்கும்? இங்க ஹாஸ்டல்ல உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுட்டும் இங்க கிடைக்கும், மத்த கண்ட்ரீஸ் ஃபுட்டும் இங்க கிடைக்கும். இங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறனால இங்க எல்லாரு கூடயும் பழக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்தியால உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷருக்கு 3rd year வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா ஜார்ஜியால உங்களுக்கு 1st yearல இருந்தே கிடைக்கும். இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில MBBS படிக்கும் போது உங்களால ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும். அண்ணாமலையார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ்ல இருந்து காலேஜ் அட்மிஷன் வாங்கி 6 years கம்ப்ளீட் பண்ணி திரும்ப இந்தியா வந்து இன்டர்ன்ஷிப் முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா நாங்களே கைட் பண்ணுவோம். இதுக்கு என்ன ப்ராசஸ் தெரிஞ்சுக்க அண்ணாமலையார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் என்ன ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றோம்.